அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு மேல வந்து ஒன் மினிட் இதுக்கு மேல இதை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. இதை தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை வந்து கெடுத்துறாங்க. இப்ப பிஜேபி வந்து நேற்று தான் வந்து தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நதிகள் நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் ஒரு மீட் பண்ணி இதை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னா சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து பிஜேபி வந்து நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தயவால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த என்டிஏ ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தா முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும். அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து பாதி ஒருமை போயிடும். பல கோடி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், விவசாயிகளுடைய வாழ்வை உயரும். அது மட்டும் அது வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம். இது வந்து தேர்தல் நேரம், ரொம்ப சென்சிட்டிவான நேரம். இதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே பேச விரும்பல. நன்றி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு மேல வந்து ஒன் மினிட் இதுக்கு மேல இதை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. இதை தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை வந்து கெடுத்துறாங்க. இப்ப பிஜேபி வந்து நேற்று தான் வந்து தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நதிகள் நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் ஒரு மீட் பண்ணி இதை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னா சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து பிஜேபி வந்து நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தயவால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த என்டிஏ ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தா முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும். அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து பாதி ஒருமை போயிடும். பல கோடி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், விவசாயிகளுடைய வாழ்வை உயரும். அது மட்டும் அது வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம். இது வந்து தேர்தல் நேரம், ரொம்ப சென்சிட்டிவான நேரம். இதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே பேச விரும்பல. நன்றி. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு பற்றி கருத்து உள்ளது எனவும் அதனை வரவேற்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது நேரடியாக செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு பற்றி தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என நடிகர் ரஜினிகாந்தை தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் போது நேரடியாக தெரிவித்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். ஏற்கனவே பாரத பிரதமராக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது நதிநீர் இணைப்பிற்காக ஒரு கொள்கை அளவில் ஒரு முடிவெடுத்து அதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்தது பாஜக தலைமையிலான அரசாங்கம். அந்த நேரத்திலேயே அவர் பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களிடம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அதற்காக தன்னுடைய நிதியையும் வழங்கக்கூடிய நபராக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார். இன்று நாடு முழுவதும் நதிகள் இணைப்பிற்கான ஆதரவு குரல் பெருகி கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம்
பல்வேறு மாநிலங்களில் மாநிலத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய நதிகளை இணைப்பதற்கான நிதி ஆதாரத்தை கொடுத்து அதை வெற்றிகரமாக சாத்தியப்படுத்தியும் காட்டியிருக்கிறார். காவிரி பிரச்சனைக்காக கூட காவிரி ஆணையம் அமைத்ததோடு மட்டுமல்லாமல் கோதாவரியை காவிரியோடு இணைக்கக்கூடிய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கி அதற்கான அந்த மிகப்பெரிய திட்டத்தையும் முன்னெடுத்திருப்பது மோடி அவர்கள் அரசு. ஆக வெறும் கொள்கை அளவில் இல்ல, வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் நதிநீர் இணைப்பை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக மோடி அவர்களது அரசாங்கம் இருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வரக்கூடிய காலத்தில் நதிநீர் என்பது அல்லது நீர் ஆதாரங்கள் என்பது தமிழகத்திற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அதை மிகச்சரியான விதத்தில் புரிந்து கொண்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்கின்ற ஆதரவுக்கும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக இன்று பாரத பிரதமரை முன்னிறுத்தி தேர்தல் களத்திலே சந்தித்திருக்கின்ற இந்த வேளையில் இதை ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமாக, ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் நதிநீர் இணைப்பு குறித்து தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த குறிப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டுமில்லாமல் அதனை வரவேற்பதாகவும் அவரே சொல்லியிருக்காரு. சோ பாஜகவுக்கு அவர் நேரடியாக தன்னுடைய ஆதரவு இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிச்சிருக்காரு. அதை எடுத்துக்கலாமா? நான் நேரடியா மறைமுகமான சொல்ல விரும்பல. அரசாங்கம் ஒரு தேர்தல் அறிக்கையை அல்லது ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறது, அரசாங்கம் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு அதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வேளையில் இதற்கான குறிப்பிட்ட சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை அல்லது ஆதரவை வழங்குகின்ற பொழுது அது இந்த கூட்டணி அல்லது தேர்தல் களத்திலே இந்த கோரிக்கையை முன்னிறுத்துகிற கட்சிகளுக்கு ஒரு வலுவூட்டக்கூடியதாக நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த நதிநீர் இணைப்புக்கு வரவேற்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே நதிகள் இணைக்கும் திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளோ இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பதிவிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? அது நாங்க ஒரு ஒரு அறிக்கை அப்படின்னு வெளி வரும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆதரவு குரல்கள் வருகிறதோ அதை எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்கிறது, யாரெல்லாம் ஆதரவளிக்கிறார்கள் அப்படிங்கறத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம். பாஜக உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி மேடம். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் நதிநீர் இணைப்பு குறித்து நேற்று அறிக்கை வெளியிட்டது. அதற்கு தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நதிநீர் இணைப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே நதிகள் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நதிகளை இணைப்பதால் நாட்டில் வறுமை தீரும் எனவும் இந்த சந்திப்பின் போது அவர் பதிவிட்டிருக்கிறார். யாருடைய தனக்கு ஆதரவு என்பது குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பதிவிடவில்லை. கமல்ஹாசன் ஆதரவு கேட்டது குறித்து அவர் பேச மறுத்துவிட்டார். இது மட்டுமல்லாமல் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு பற்றி தெரிவித்திருப்பது ஆரோக்கியமானது, வரவேற்கத்தக்கது எனவும் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பதிவிட்டிருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு மேல இதுக்கு மேல இதை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. இதை தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை கெடுத்துறாங்க. Narendra Modi sir, in an interview to CNN News 18 said BJP will do better than what do you think about the BJP? இப்ப பிஜேபி நேத்து தான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நதிகள் நாட்டோட நதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது. அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் மீட் பண்ணி இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு இது பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னா சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில பிஜேபி நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தெய்வால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது.
அந்த என்டிஏ ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தா முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு குறித்து நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது இதற்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் நதிநீர் இணைப்பு குறித்து தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் இதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. அதாவது நதிநீர் இணைப்பு என்பது வந்து நல்ல ஒரு திட்டம் தான். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு தேசிய கட்சிக்கும் அதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அது சாத்தியமா என்பதை நாம் முதலில் உணர்ந்து பார்க்க வேண்டும். 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த மோடிக்கு நன்றாக தெரியும் அது சாத்தியம் இல்லை என்பது தெரியும். ஒரு மாநிலத்திற்குள் ஓடுகிற ஆறுகளை நீங்கள் இணைக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை, நதிகளை இணைக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வழியாக நதிகள் வருகிற பொழுது அதை இணைப்பது என்பதற்கு அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும். இது கூட்டாட்சி முறை. கூட்டாட்சி முறையில மாநில அரசுகளுடைய முடிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தங்களுடைய நதியை இன்னொரு நதியோடு இணைப்பதற்கு எவ்வளவு மாநில அரசுகள் ஒத்துக்கொள்ளும் என்பது கேள்வி. முதலில் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கிற மாநிலங்களே ஒரு மாநிலத்திற்கு இன்னொரு மாநிலம் இணைப்பதற்கு ஒத்துக்கொள்வார்களா, மக்களுடைய எதிர்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் யோசிக்கணும். சரி, தேர்தல் அறிக்கை தானே, ஏற்கனவே கருப்பு பணத்தை பிடிச்சி எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபா கொடுக்குறோம்னு சொன்னோம், இப்ப என்ன கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் நம்மள என்ன செஞ்சுட்டாங்க, அது மாதிரி இதையும் சொல்லி வச்சா ஒரு கவர்ச்சிகரமா இருக்கும் அப்படின்னு கருதி அவங்க சொல்றது தானே ஒழிய அவர்கள் ஆராய்ந்தோ அறிவுபூர்வமாகவோ அதை தெரிவிக்கவில்லை. நீங்க வந்து ரஜினிகாந்த் போன்றவர்களே அதுல ஏமாந்து போறாங்கன்னா பொதுவான மக்கள் ஏமாறுறதுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்? எனவே அது வந்து முற்றிலும் அரசுக்கு தெரிந்தே சொல்லுகிற தவறான ஒரு அறிவிப்பு. சார், இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சிக்கும் இந்த தேர்தலில் ஆதரவு இல்லை என்பது வந்து திட்டவட்டமா அவர் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. நேற்று பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட உடனேயே தற்பொழுது தன்னுடைய வரவேற்பு, தன்னுடைய ஆதரவை வந்து நேரடியாகவே தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் போது பதிவிட்டிருக்காரு. அதை அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க வந்து ரஜினிகாந்த் ஒரு கருத்து சொல்றாருன்னா அது அவருடைய கருத்து. அதுக்கு போய் நாங்க என்ன மறுப்பா தெரிவிக்க முடியும்? கருத்து சொல்ல உரிமை உண்டல்லவா ஜனநாயகத்துல. ஆனால் அவர் நினைப்பது தவறு என்பதை நான் பதிவு செய்கிறேன். அப்படி நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று தெரிந்தே ஒரு கட்சி அதை செய்கிறது. ஒரு சமயம் அது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய இந்த கருத்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டால் ஒருவேளை அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளலாம். நிறைய கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். அப்போதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. குறிப்பாக காங்கிரசும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது, அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்களுக்கு சொல்றேனே, அது அவருடைய கருத்தை அவர் சொல்றார். அவருக்கு கருத்து சொல்ல உரிமை உண்டு. அந்த கருத்தை நாங்க ஏத்துக்கல. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றிமா, நன்றி. பாஜக நேற்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் நதிநீர் இணைப்பு குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தது. இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு ஆரோக்கியமான ஒரு வரவேற்பை தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிச்சிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே நதிகள் இணைக்கும் திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் எனவும், நதிகள் இணைப்பதால் நாட்டில் வறுமை தீரும் எனவும் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். யாருக்கு ஆதரவு இல்லை என்ற தேர்தல் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் திட்டவட்டமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கமல்ஹாசனுக்கு ஆதரவு உண்டா இல்லையா எனும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு அவர் பேச மறுத்துவிட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே நதிகள் இணைக்கும் திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு குறித்து முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் பாஜக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. இதற்கு அவர் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்தின் இந்த முடிவு குறித்து தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது பாஜக தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு குறித்து பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு
அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வரவேற்கத்தக்கது எனவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் எனவும் தற்பொழுது தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? என்னை பொறுத்தவரையில இந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அது இந்தியாவில அரசியல் ரீதியாகவும் அது சாத்தியம் இல்லை, சுற்றுச்சூழல் ரீதியாகவும் அது மிக 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 மோசமான ஒரு திட்டம். அதாவது அருகில் இருக்கக்கூடிய 2 நதிகளை இணைப்பது கூட எத்தகைய சுற்றுச்சூழல் மாற்றங்களை உருவாக்குங்கிறது பெரிய பிரச்சனை. ரெண்டாவது தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் நாம நம்முடைய நீர் உரிமை, நம்முடைய நதிநீர் உரிமையை பற்றி பேசுகிறோமோ, காவிரியா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், பாலாறா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நதிநீர் உரிமைகளை பற்றி எப்பெல்லாம் நம்ம பேசுறோமோ அப்பெல்லாம் அதை நேரடியாக அதை மறைக்க அல்லது மறுக்க முடியாதவர்கள் நாங்க இந்தியாவில் கூடிய அத்தனை நதிகளை நினைப்போம், தேசிய நதிநீர் ஆணையம் வைப்போம், எல்லா நதிகளும் நினைச்சுட்டா எல்லாருக்கும் தண்ணீர் ஊற்ற முடியும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கூட இங்க சாத்தியம் கிடையாது. ரஜினி மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்துகிறது ஒருத்தர் தான். இன்னைக்கு நிலையில எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், நான் சட்டசபை தேர்தலுக்கு தான் வரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த குறிப்பிட்ட ஒரு கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக நான் இருக்கிறேன், என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருடைய கூட்டணிக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு உத்தி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவருக்கும் நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த நதிநீர் இணைப்பு என்பதுதான் சுத்தமான ஒரு மாய்மாலம். அதை ஏற்றுக்க முடியும். எனக்கு தர வேண்டிய சட்ட ரீதியாக நியாயமாக எனக்கு வர வேண்டிய தண்ணியையே என்னால மாற்ற முடியல, அதுக்கே கர்நாடகாவனோ ஆந்திராவனோ கேரளாவனோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா நதிகள் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத எப்படி ஒத்துக்குவாங்க? இது சுத்த ஏமாத்து வேலை. ரஜினியோட அறிவிப்புக்கு என்ன அர்த்தம்னா, தேர்தல் நெருங்குகிறது, என்னை ஆதரிப்பவர்கள் என் கட்சி தொண்டர்கள் அனைவரும் பாஜகவுக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னுதான் ரஜினியோட அறிக்கைகள் சாராம்சம் நான் பாக்குறேன். சார், அதாவது நேத்து பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இதுக்கு முன்னாடி கூட கமல்ஹாசன் அவர்கள் ஆதரவு குறித்து பல்வேறு கருத்தை பதிவிட்டிருந்தார். இந்த பேட்டி முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவு தரும் பேட்டியா, இல்லை கமல்ஹாசனுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்ற பேட்டியா எடுத்துக்கலாமா? கமல்ஹாசனுக்கு ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் இங்க ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள் இருந்ததை தவிர அரசியல்ல அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. ரஜினி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பார் என்பதுதான் எங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில அந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்கிறார். நான் பிஜேபி அறிக்கையில கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வரவேற்று பேசிட்டு நீங்க கணக்குல பிஜேபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். கமல்ஹாசனுக்கு ஆதரவு கொடுக்கணும் கொடுக்காம போகணுங்கிறது எல்லாமே என்னை பொறுத்தவரையில எந்த அரசியல் முக்கியத்துவம் இல்லாத விஷயம் நான் பாக்குறேன். ரஜினிகாந்தோட இந்த நிலைப்பாடு அரசியல் களத்துல எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் சார்? மிக மோசமான தோல்வியை ரஜினிகாந்த் பெறுவார். ஏன்னா இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை பாஜக அதிமுகவுக்கு எதிராக இருக்கு, குறிப்பா பாஜகவுக்கு மோடிக்கு எதிராக இருக்கு. இதை பல கருத்து கணிப்புகள், அனைத்து இந்திய அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள்ல இருந்து உள்ளூர் அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் வரை எல்லாமே திருப்பி என்ன சொல்லுங்கன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபிக்கான அங்கீகாரம் என்பது மிக 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 குறைவாக, இந்தியாவிலே ரொம்ப குறைவாக தமிழ்நாடு இருக்கு. இது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட உண்மை. பிஜேபிக்குமே அது தெரியும். சூழல்ல ரஜினி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அறிக்கை விடுறது அப்படிங்கிறது அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அல்லது அரசியல் ரீதியா தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த சிந்தனைக்கு எதிராக தான் போய் முடியும். ஆனா ரஜினியுடைய அரசியல்ங்கிறது பிஜேபிங்கிறதுனால இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார்.